உடம்புல இருக்க அஜீரணத்தை போக்கி ஜீரண சக்திக்கு உதவக்கூடிய இந்த இஞ்சி துவையல் எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 50 கிராம் நல்லா சுத்தம் பண்ணி தோல் நீக்கின இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 2 பல்லு பூண்டு இது கூட சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் 5 வரமிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திட்டு சுடுதண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாயை மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் புளி, 50 கிராம் வெல்லம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. 50 கிராம் இஞ்சிக்கு 50 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு அது கூட நம்ம வணக்கி வச்சுருக்க பொருளை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சூப்பரான இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, ஏன் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ஜீரண சக்திக்கு அவ்வளவு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.